சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. அவன் பொருள் எடுத்து அவனே செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு முத்துக்குமரன் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஆக்சுவலா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் எப்படி ஒர்க்கரா போனாரு, மேனேஜரா தானே இருந்தாப்ல. அதே மாதிரி மேனேஜரா இருந்து நல்லா தானே பேசிட்டு இருந்தான். நல்லா மேனேஜரா இருந்து பேசிட்டு இருந்த ஒருத்தனை எதுக்கு வந்து ஒர்க்கருக்கு தள்ளி விட்டானுங்க, எதுக்கு இங்க துரத்தி விட்டானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அதுக்கான ரீசன் என்னன்னா, எவனும் துரத்தி விடல. இவனா வாண்டடா வந்து நான் வந்து ஒர்க்கரா மேனேஜரா இருக்கேன், இப்போ வந்து நான் ஒர்க்கரா போறேன், தயவு செஞ்சு என்ன அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தா அப்படி காலையில இருந்து. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க வந்து இது ஒர்க்கர் சைட்லேருந்து எந்த விதமான கண்டென்ட்டும் வரல. எந்த வேலையை சொன்னாலும் அவனுங்க பாட்டுன்னு செய்கிறானுங்க. அது மட்டும் எத்தனை மணி நேரம் சைக்கிள் ஓட சொன்னாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படின்னும் போது எந்த கண்டென்ட்டுமே வரல அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடியும். அதில் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு சைடில் பயங்கரமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு வந்து எந்த விதமான கண்டென்ட்டுமே வரலன்னும் போது எல்லாருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நேரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ ஏதாவது ஒன்று வரணும், தயவு செஞ்சு நீங்கள் இருந்து அங்கே அனுப்புங்க, அங்கே போய் ஏதாவது ஒன்று நோண்டி விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒர்க்கருக்கு அங்கே பக்கம் துரத்தி விட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு சும்மா இருக்க முடியாம என்ன பண்ணிருக்காரு, ஓகே நான் வந்ததுக்கு ஒருபடியா ஒரு வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சைக்கிளை வந்து ஓட்டாம சும்மா சுத்தி விட்டு விளையாடிக்கிட்டே இருந்தா பிக் பாஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, நீ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் ஆளா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இருடி உனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ பண்ண தப்புக்கு மொத்தமா பாத்ரூம் வந்து மூடி நான் சீல் வைக்கிறேன், ஸோ பாத்ரூம் வந்து தற்காலிகமாக மூடப்படுகிறது அப்படின்னு அவர் முடிச்சு விட்டாரு. ஸோ பிக் பாஸ் இந்த மாதிரி பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஓகே அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆவானுங்க, இந்த பக்கம் ட்ரிகர் ஆகி மொத்த பேர் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு மொத்துவானுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டப்பா அருணை பத்தி சொல்லவே வேணாம்ல, அருணுக்கு சும்மாவே முத்துக்குமரனாலே பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி சம்பவம் வேறு கிடச்சிருச்சு, கையில் ஒரு பொருளை குத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி குத்தாமையே இருக்க போறாரு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வச்சு முத்துக்குமரன் இறங்கி செய்கிறாரு. இவன் பண்ண ஒரு தப்புனால இப்போ ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறாங்க. ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸோட ஒரு இதுவும் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. அவங்க போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி புரட்சி நாயகன் வந்து புரட்சி பேச ஆரம்பிச்சுட்டு அப்படி. எனிவேஸ் அருண் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக இந்த பக்கம் புஷ் பண்ணிட்டாங்களே, அதுக்குன்னே எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் வந்து வேணுனே இதெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக அவனுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தாலுமே இன்னைக்கு அருண் மேனேஜரா இருக்கும்போது, நேத்து நான் மேனேஜரா இருக்கும்போது என்ன எந்த அளவுக்கு சாவடிச்சேன், எவ்வளோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், எந்த அளவுக்கு என்ன நோண்டினேன், கொஞ்சம் அப்படி கை நீட்டி பேசிட்டா என்ன பண்ணிட்டேன், அவள் தான் நீங்கள் வந்து திமிரா பேசுறீங்க, எப்படி பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி, இப்போ நீ என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வேணும்னே ஆக்சுவலாக எப்படி சொல்றது, ஒரு கண்டென்ட் இல்லாமல் இதை பண்ணுற ஆளா முத்துக்குமரன் அப்படி பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்சிபிள் இல்லாத ஆள்லாம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கோசம் தான் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் போய் செஞ்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜராக இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணாங்களே, அருண் இங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அதை தான் செகண்ட் ப்ரோமோல எல்லாருமே பார்த்துருப்போம். துரத்தி விட்டாலும் ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து நல்லா ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கை தூக்கினால இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் யாருன்னு சூஸ் பண்ணணும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து நான் போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி. ஸோ அப்படி சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து இங்கே மேனேஜர்லேருந்து ஒர்க்கருக்கு தள்ளி விட்டுட்டு அந்த சைடில் பவித்ரா இருந்தாங்களா, பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்லேருந்து மேனேஜருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, எந்த அளவுக்கு வந்து லேபர் சைட்லேருந்து அதாவது ஒர்க்கர் சைட்லேருந்து நம்ம குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாப்ல. ஏன்னா கண்டென்ட் கிரியேட் ஆகணுங்க. நேத்து அதனால தான் சொன்னேன், அருண் பண்ணது தப்போ கரெக்டோ ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து அருண் மூலமா வந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கண்டென்ட்டே இல்ல, சும்மா பேசிக்கிட்டு மட்டும் தான் இருந்தாங்க, எந்த விதமான கண்டென்ட்டுமே கிரியேட் ஆகல. ஏன்னா இப்போ பவித்ரா கிட்ட ஒரு வேலை சொல்றாங்க, பவித்ரா பாத்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதுல ஏதாவது பிரச்சனை வரணும்ல, இப்போ இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, அதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும், ஸோ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும்ல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. சத்யா கிட்ட சொன்னா நான் இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக சைக்கிள் ஓட சொன்னாலும் நான் ஓட்டுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யா ஜாலியாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை அடுத்த வாரமும் சேர்த்து சைக்கிள் ஓட சொன்னாலும் நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அதே மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தால் தானே கண்டென்ட் கிரியேட் ஆகும். ஸோ கண்டென்ட்டே கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் தான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆன் ஆகிட்டு சரி ஓகே நீங்கள் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணல, நானாவது வந்து அந்த பக்கம் கண்டென்ட்டை போறேன்டா அப்படின்ற மாதிரி வேலையை ஆரம்பிச்சுட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம், அதை எப்படி சொல்ற ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. ஆனால் தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது காரணம் வந்து யாரோ ஒருத்தர் அங்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். நேற்று அருண் இந்த பக்கம் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆனால் முத்துக்குமர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், அவர் பண்ணது தப்பு தான், ஆக்சுவலாக இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பக்கத்தில் எல்லாம் கேள்வி கேட்கும் போது அமைதியாக இருக்காருன்னா அதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா முத்துக்குமரனை பற்றி தெரியும், முத்துக்குமரனாலே பேச்சு தான், ஸோ பேசிக்கிட்டே இருப்பாப்ல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேச்சுமே இல்லை அப்படின்னும் போது ஸோ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் முத்துக்குமரன் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே கிரியேட் பண்ணணும். ரஞ்சித் ஆகட்டும், சத்யா ஆகட்டும், இந்த பக்கம் அன்ஷிதா ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இன்டென்ஷனாக கிரியேட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அதுக்காக சண்டை போடணும். இப்போ ஒர்க்கர்ஸுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று அருண் கையில் எடுத்தார். அதனால தான் சொல்கிறேன், அவர் பண்ணுறது தப்பு சரி அப்படின்றத தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணார், ஒரு கண்டென்ட் ஒன்று கிரியேட் ஆச்சுல, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பாயிண்டாக இருக்கும்.
முத்துக்குமரன் ஆல்ரெடி சாச்சனா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டான். இந்த வாரத்தில் வந்து நம்ம பயங்கரமாக வந்து இறங்கி ஆடணும், அவ்வளோதான், கண்டென்ட்டை கொடுக்கணும், அமைதியாலாம் இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்து தான் பார்த்தீங்கன்னா சாச்சனா போகும்போதே என்ன சொல்லிட்டு போயிடுச்சு, 3 வாரமாக முத்து உன்னை காணும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நான் பழைய முத்துவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால தான் சொன்னேன், மண்டேவே முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, அருணுக்கும் ரயனுக்கும் வந்த பிரச்சனையிலாகட்டும், அவனுக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனை எல்லாத்தையும் உள்ள இன்வால்வ் ஆகி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவனே எப்படி சொல்கிறது, இவனோட ஒப்பீனியனை வச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ அது வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் அமைதியாக இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோசம் அதை பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்னும் போது கண்டிப்பாக என் மூலியமா கண்டென்ட் வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணினா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இறங்கி செஞ்சுட்டு இருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அருணும் பார்த்தீங்கன்னா அவர் சைடில் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கராக போய் இந்த சைடில் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் வந்து ப்ளஸ் ஆனாலும் சரி மைனஸ் ஆனாலும் சரி ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுத்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. இன்னைக்கு நான் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ போரிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செம்ம மொக்கையாக போயிட்டு இருந்துங்க, லைவை பார்க்கவே முடியல. என்ன ஏன் எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணல, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது அருண் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி. நேற்று நைட்டில் வந்து ஒரு கிளிப்பிங் இப்போ தான் நான் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அது பார்க்கும்போது தான் தெரியுது, யோ அருண் என்னையா இப்படி பேசிகிட்டு இருக்கேன், சாட்டர்டே சண்டேலாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு வார்த்தையை வேறு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வார்த்தை டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல, ஒரு வார்த்தையை வேறு யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்ச மட்டன் தட்டியே பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பா அருண் இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுப்பா, என்ன இருந்தாலும் ஹோஸ்ட் பாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அருணை வந்து இந்த வாரம் வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணது தப்போ கரெக்டோ என்ன இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஒரு சாட்டர்டே சண்டேனா பயம் இல்லைன்னு சொல்றது வேற, என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது விஜய் சேதுபதி வந்து ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவர் விட்டா விஜய் சேதுபதியை ப்ரோவோக் பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ப்ரோவோக் பண்ணிடுவாரோ இல்லை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ இந்த 2 நாளா ஓகே 3வது நாள், இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி அதாவது சாட்டர்டே சண்டே பற்றி ஒரு பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட பேசும்போது சரி, ஃபர்ஸ்ட் இந்த சாட்டர்டே இது அடி வாங்கினார் பார்த்தீங்களா, அது முடிச்சதுக்கு அப்புறமும் சரி அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஸோ ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மட்டன் தட்டியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அந்த கிளிப்பிங் நேற்று நைட்டு பேசுறத ரஞ்சித் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை பேசுறத பார்க்கும்போது அருண் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டை வந்து கொஞ்சம் மதிங்க. நீங்கள் பைபிள்னா கூட பிரச்சனை இல்லை, அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எப்படி சொல்றது மூஞ்சில காமிக்க மாட்டீங்க, உங்களுக்கு வந்து பயம் இல்லை அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு தான் நிற்கிறீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் இருக்க மாதிரி நடிக்கவாத செய்யுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒன்று எல்லோ கார்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா பொழந்து விட்டுருவாரு. அதாவது இப்போ வந்து அருண் மேலே தப்பே இல்லைனா கூட சரி, எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதி இன்னைக்கான ஷோலாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நேற்றும் இன்னைக்கெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இருக்கோ இல்லையோ நானாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி உன்னை போட்டு பொழகிறேன்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கண்டிப்பாக அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹோஸ்ட்டுக்கான மரியாதை முக்கியம் இல்லை, நம்ம வெளியில இருந்து கலாய்க்கிறோம் அதெல்லாம் வேறங்க, வீட்டுக்குள்ளே இருந்தே ஒருத்தர் வந்து ஹோஸ்ட்டை கலாச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக காண்டாக அப்படின்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீக்கெண்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் அருணுக்கு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பை பை.